ஃபோன்பே இன்னும் ராஜஸ்தானை விட்டே தாண்டலை, இங்கேயே வச்சு வாங்குது மழை. நீ அடுத்து மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா என்ன சொல்லல் தெரியல, கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் போகலாம், கமிட்மெண்ட் நிறைய இருக்குங்க. இன்னும் காலையில் டிஃபன் சாப்பிடல, எங்கே நிறுத்தி 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போங்கன்னு சொல்லுது. ஆனால் அங்கே சுற்றியை விட்டு தாண்ட முடியல, மழை அப்படி இருக்கு. ஃப்ரெண்டில் கொஞ்சம் தூரம் தள்ளி உள்ள வண்டி தெரியவே மாட்டேங்குது. ரைட்டு, சரிங்கடா, ஆரம்பிச்சிட்டிங்க. நம்ம வரும்போது மழையில் மாட்டலான்னு யோசிச்சோம், போகும்போது மாட்டியாச்சு. இங்கே பயங்கரமாக போயிடுச்சு. என்னம்மா நம்ம ஊரோட ரொம்ப அதிகம். ரோட்லேயே எவ்வளோ தண்ணி தேங்கி இருக்கு பாருங்க, 2 நிமிஷம். வண்டி ஃப்ரீ சர்வீஸ். நேற்று ஒரு சர்வீஸ் ரோடு தெரிய மாட்டேங்கடா. பங்க் இருந்தது, ஓரம் கட்டிட்டு இருந்தாங்களா? பங்கில் ஓரம் கட்டியிருந்தாங்களா? எவ்வளோ நேரம் ஓரம் கட்டிருக்கீங்க? ஆக்சுவலாக இன்னைக்கு போகும்போது இந்த 1.5 நாள் ஃபுல்லாக மழையில தான் நனைய போகிறோம்னா என் கார் நனையும். நாங்கள் சேஃபு. இந்த தரப்பாலம் இதெல்லாம் தாண்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல் தாண்டணும், அவ்வளோதான், வேறு என்ன.
கீழே போடுங்க. அதுதான் ரொம்ப குட்டியா இருக்கு. அதுக்கு இருக்கிற வாய்க்கு பிடிச்சிட போகுது. கையை கடிக்க கூடாது சரியா? ஏய் சரி. ஹைட்டாக போடுங்க. லாஸ்ட் ஒன். போமா ஒட்டகம். ராஜஸ்தான் வந்து ஒட்டகம் பார்க்காம போறோம்னு சொல்லி யோசனை பண்ணிட்டே இருந்தேன். வருதுடே ஒட்டகம். பாலைவனத்தை தான் கண்ணில் பார்க்க முடியல. அப்பா எவ்வளோ ஹைட்டா இருக்கு. கூட நாய் வேற. ஊர்ல எல்லாம் செத்து போயிருக்கோம் போல இருக்கு. எதுக்கு நான் ஷூவை கட்டுறேன்? என் டைம் முதல்ல கால் எடுத்து வைக்கிறேன். வைக்கிறதா வைக்கிறேன். வலது காணவே என்னடா ஆச்சு? என்ன மச்சான் முதல் கால் எடுத்து வைக்கிறேன். ஒரு அதிர்வு, ஒரு சிலிர்ப்பு, உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங் எதுவுமே. ஹலோ ஹலோ வாட்டர் டிவைனர். வாட்டர் டிவைனர் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணியிருக்கேன். 93. நான் டிரைவிங்கில் இருக்கேன். ராஜஸ்தானில் இருந்து நான் வந்துட்டு இருக்கேன். டிரைவிங்கில் இருக்கேன். நீங்கள் அப்புறமா கால் பண்ணுங்க. ஆமாம். ஆமாம், அதே மாதிரி பிரேக் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே தேங்க். ஓகே மேடம், தேங்க்யூ. சொல்லுங்க. நான் பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வந்து 1799 பண்ணுறேன். எஸ். ஓகே ஓகே பிரதர், ஷுவர். கோயிலா? ஓகே, அங்கே எடுடா. ஓகே 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 ஓகே.
1499. ஓகேங்களா, 1499 வந்து அந்த வீடு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் 400 ஸ்கொயர் ஃபீட் சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஃப்ளோர் சிங்கிள் ஃப்ளோர் மட்டும் போதும்னு சொல்லி பிளான் பண்ணுறவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா, அண்ட் தென் அது வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஓகேங்களா, அது ரபிள் ஃபவுண்டேஷன். அண்ட் உங்களுக்கு வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வந்து பில்லர் ஃபவுண்டேஷன் போட்டு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் பண்ணுறோன்னா அது வந்து 1799. ஓகேங்களா, இதில் வந்து என்னென்ன கவர் ஆகும் என்னென்ன கவர் ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே இது JSW ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அண்ட் தென் இது டால்மியா சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஆமாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாகவே இது வுட் ஒர்க் ஃபுல்லாகவே டீக் வுட் பண்ணி கொடுத்துருவோம். அண்டு ஃப்ளோரிங் எல்லாமே உங்களுக்கு ஃப்ளோரிங் அண்ட் கிச்சன் ஸ்லாப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து கிரானைட் போட்டு கொடுத்துருவோம். அண்ட் தென் உங்களுக்கு கபோர்டு வார்ட்ரோப்பு இந்த ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கடப்பா ஸ்டோனில் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா, அண்ட் கிச்சனில் வந்து அப்புறம் காம்பவுண்ட் வால் கவர் ஆகாது. அண்ட் தென் இதில் வேறு என்ன கவர் ஆகாது, இந்த அப்ரூவல் காஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த அப்ரூவல் காஸ்ட் கவர் ஆகாது. அண்ட் டெம்பரரி இபி கனெக்ஷன் கவர் ஆகாது. ஓகேங்களா, ஓகே 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 ஓகே. அண்ட் அதர் பில்டர்ஸ்க்கும் எனக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நான் சொல்லிடுறேன். அதர் பில்டர்ஸ் வந்து 35 to 40% இன்கம் வச்சு பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அதர் பில்டர்ஸ் வந்து 2100 பண்ணக்கூடிய அதே விஷயத்த நான் 1800 பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 5% இன்கம் கிடைச்சா போதும்னு நான் பண்ணிட்டு இருக்கேன். தட்ஸ் ஆல். எஸ், ஓகே. ஓகே, இது ஆக்சுவலாக நீங்கள் ஏஎஸ்சி பிளாக்ல பண்ணுற அதே காஸ்ட் தான் இந்த இது வரும். கேளுங்க பிரதர், இல்லை கேளுங்க. இல்லை பிரதர், நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இப்போ வந்து அதர் பில்டர்ஸ் வந்து ஒரு ஏரியாக்குள்ளே மட்டும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க, சரிங்களா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டு 110 ப்ராஜெக்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக. அண்ட் எனக்கு வந்து மல்டிப்ளாக நிறைய பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால் என்னால் இது சாத்தியப்படுத்த முடியும். வேறு யாராலையும் இதை டெஃபினட்டாக பண்ண முடியாது. நான் கொடுக்குற கோட்டை நீங்கள் டைரெக்டாக வாங்கிட்டு உங்கள் லோக்கலில் இருக்க எத்தனை பில்டர்ஸ்ட்டை போய் அப்ரோச் பண்ணாலும் அவங்க சொல்கிற ரேட் ஒன்று 2000 சொல்லுவாங்க, இல்லை 2100 சொல்லுவாங்க. அது கீழே டெஃபினட்டாக அவங்களால பண்ண முடியாது. ஓகே,
சும்மா வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. நம்ம ஆக்சுவலாக காட்டு வழி பாதைக்குள்ளே என்ட்ரு ஆகும். அதில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. ஆஞ்சநேயர் செம்மையான பிளேஸுங்க. அப்படியே காட்டுக்குள்ளே போகிறோம். நம்ம இதுவரை நம்ம இவ்வளோ தூரம் போயிட்டு வந்ததில் ஒரு 4 மான் மட்டும் பார்த்தோம். அது என்னவோ எனக்கு மான் மாதிரி தெரியலை. விழான்னு சொல்லுவாங்க. மானில் ஒரு பெரிய வகை ஒன்று பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு வகையை பார்த்தோம். இதுலேருந்து கரெக்டாக மும்பை வந்து 498 கிலோமீட்டர். நம்ம ஆனால் ஆக்சுவலாக மும்பை போக போகிறது கிடையாது. செமையாக ஒரு பிளேஸ், ஒரு பாலம் நல்லா இருக்கு. கேட் ரோட் ஸ்டார்ட்ஸ்னு போட்டிருந்து, ஆனால் கேட்டை காணலையே, மலையை காணலையே. ரைஸ் இருக்கா? ரைஸ், சாதம், சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம், வடை இருக்கா? இல்லையா? चावल கூட என்னது? தாலா दाल चावल चावल मटन चिकन है ना? चिकन भी है, मछली भी है, मछली है, चिकन है. हाँ मछली है. मीन दाना, फिश दाना चिकन मंचूरियन मछली चिकन ना मुर्गा चिकन में मुर्गा मछली मटना मटन சிக்கன். அதுனா ஃபிஷ் ரொம்ப கூலா இருக்கு. சிக்கன் சாப்பிடும். तंदूरी रोटी चावल भी है. जीरा राइस चाहिए सादा? सादा जीरा राइस नहीं, सादा लिटिल चावल தோட சாவல் எடுத்துருவா. வெந்திருக்கான்னு பார்ப்போம். அப்புறம் வேவாம சாவல், அப்புறம் சிக்கன் கிரேவி. அது இன்னொன்று சொன்னால அது என்ன சாவல் சிக்கன் கிரேவி. अच्छा என்ன பேர் அது? சிக்கன் கூட என்னதோ இருக்குன்னு சொன்னால அதை கூட காணல. மீன் தான் நினைக்கிறேன். மீன் மச்லி मछली मछली गूगल अड़िया मरदे ब्रदर इधर आइए. मछली मीन्स फिश मछली देख पीस बड़ा फिश हाँ फिश காணிங்க. ये राइस दिखा मछली दिखा मछली दिखे कि वहाँ जाकर ले வித்து போல இருக்கு. வேணுமா வேண்டாமா रोटिया रोटी रोटी लगा रोटी लगा चावल नहीं देना, रोटी हाँ चावल लेंगे. रोटी तंदूरी रोटी 4 चिकन लगा दो. चिकन பாச புரியாம என்னென்ன பேச வேண்டியிருக்கு பாத்தீங்களா?
சரி ஓகே பார்க்கலாம். இன்னைக்கு நைட்டு சாப்பாடு மலை உச்சியில் சாப்பாடு நடக்குது. ஆக்சுவலாக இது मिर्ची मीडियम तेज मिर्ची மிர்ச்சி மிர்ச்சி मीडियम तेज மிர்ச்சி மீடியம். காரம். நேம் இங்கேருந்து சென்னை போகிறதுக்குள்ள நம்ம வந்து ஹிந்தி கற்றுப்போம். ஒரு 10 நாள் இருந்தால் போதும். இல்லை ஹிந்திமே தோட தோட மாலும் அண்டு தோட தோட அப்புறம் என்னென்ன சொல்ல கேட்குறதுக்கு சொல்ல ஹிந்தி. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹிந்தி மாலும் நை பையா, கேன் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ், இதுதான் நம்மளோட வேர்டு. ஆனால் இப்போ தோட தோட இவர் தான் நெக்ஸ்ட் ஷிஃப்ட் டிரைவர். நெக்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு ரெடியாக இருக்காரு. ஆக்சுவலாக மிர்ச்சி இதை கடிச்சு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு? அப்படியே காட்டு. ஆனால் இது அப்படியே காரம் ஜாஸ்தியாக இருக்கும். லாவாக இருக்கு. லைட்டாக கடிச்சு பார்ப்போமே. தண்ணி இருக்குல்ல, குடிச்சிக்கலாம். வெள்ளரிக்காய் 2 எடுத்து போடுங்க. தண்ணி குடிக்காதீங்க, வெள்ளரிக்காய். மச்சிலி மீனா? ஆக்சுவலாக இவர் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துட்டாரு. மச்சிலினா மீனுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன மீன்? குளத்து மீன், ஏரி மீன். லைட் வாங்கி டேஸ்ட் போகணும். சிக்கன் கிரேவி வந்தாச்சு. இனி அடுத்து எப்பவும் போல் வழக்கம் போல் 2-3 நாள் கஷ்டப்பட்டு தின்ன ரொட்டியை தின்னுவோம். दो मछली भैया, दो मछली होगी प्लीज, चेंज 2 मछली. ओके नो प्रॉब्लम. हाँ थोड़ा इंग्लिश எல்லாம் பேசு. இதாங்க நாங்கள், வேறு எதுவுமே கிடையாது. எப்போவுமே ஃப்ரீ அண்ட் ஜாலி அண்ட் என்ஜாயபிள் அண்ட் சர்வீஸபிள் மக்களுக்கு. டைம் இன்னைக்கு ஆக்சுவலாக என் வாட்ச் வந்து சார்ஜ் தீர்ந்து போச்சு. ஸோ இதில் பார்ப்போம். 8:45 ஓகேங்களா, நைட் 8:45. மார்னிங் ஒரு 7 o'clock டைமுக்கு வந்து ராஜஸ்தான்லேருந்து நம்ம எடுத்தோம். இவ்வளோ நேரம் நான் தான் ட்ரை பண்ணேன். இனி அடுத்து ஆக்டிங் டிரைவர் சேஞ்ச் ஆகிறாங்க. அடுத்து நம்ம ஒரு 4 hours தூங்க போகிறோம். தூங்கிட்டு அப்படியே மறுபடியும் அவங்களுக்கு டயர்டாக இருந்தால் நம்ம கன்டினியூ பண்ணுவோம். இப்படி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி. ஆனால் எனக்கு இப்போ ஆக்சுவலாக நிறைய விஷயம் நான் பிளான் பண்ணேன். 1 மாதம் அந்த பிஸ்னஸ் விசிட் வந்து பிளான் பண்ணேன். ஆனால் அந்த பிஸ்னஸ் விசிட் ஆக்சுவலாக இதாங்க பிரச்சனை, வேறு எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஃபார் ஃபோன். ஹலோ பிரதர் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நம்ம வந்து சிக்கன் கிரேவி கேட்டிருந்தோம். அண்டு இப்போ வந்து மிச்சிலியும் வந்துருச்சு. அண்டு தந்தூரி ரொட்டி ரெடி. இதுதாங்க எங்கள் லைஃபு. 2-3 நாளாக இதான் நடந்துகிட்ருக்கு. அண்டு மிச்சிலி பார்த்துருக்கேன். மச்சிலியான்னு தெரில. மச்சிலி பாருங்க 3 பீஸ் வச்சுருக்காங்க. இதில் காமிங்க, கீழே காமிங்க. இதில் 3 பீஸ் மச்சிலி இருக்குது. அண்டு 2 பீஸ் தான் 3 பீஸ் சிக்கன் இருக்குது. கரெக்டாக பேர் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் 4 பீஸ் இருந்த மாதிரி இருக்குது. எப்படின்னு தெரியல, அதை பார்க்கணும். ரொட்டி ரெடி. இன்னும் 2 பேருக்கு ரொட்டி வரணும். மச்சிலியும் தின்றோம், இதையும் தின்றோம். என்னாச்சு? ஃபோன் எல்லாரும் பிஸி தாங்க. ஆளாளுக்கு ஃபோன் மட்டும் தான் வந்துகிட்டே இருக்கும். ஓகே. அண்ட் இனி நம்ம சாப்பிட்றலாம். சாப்பிட்டுட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத மட்டும் நான் ரிவீல் பண்ணிடுறேன். இனிஷியலாக நம்ம கொஞ்சம் பிடிச்சிட்டோம். பரவாயில்ல, சாப்பிட்லாம். அண்ட் மச்சிலி ட்ரை பண்ணி மச்சிலியும் பரவாயில்ல. ஓகே. ஆனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிடுவாங்க இங்கே. ஓகே, சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு நம்ம அடுத்து பார்க்கலாம்.
மலைக்கு நடுவில் ரோடு. சப்பாத்தி கேண்டில் நைட்டு 9 மணி வரைக்கும் ஒரு டைம் தரேன். கொண்டாந்து பார்த்துக்கலாம். ஒரு ரோட்ல இருந்து இன்னொரு ரோடு ஏறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு பத்தியா? இல்ல ஒரு ரோடு போட்டுவிட்டா என்ன ஆகும்? இப்பதான் சரி செய்யறாங்க. இது எவ்வளவு காலமா அப்படி கிடந்தது? நம்ம இன்னி தானே வரோம். ஒரு சின்ன ஆப் மூலமா உங்களுக்கே தெரியாம உங்க கேமரா வச்சு நிறைய விஷயங்களை ரெக்கார்ட் பண்ண முடியும். நம்ம சந்திரோட நம்பர் தான் இது. ஆமா மச்சான். இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல பிரைவசிங்கிற வார்த்தைக்கே இறங்கலாம போச்சு. நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் என்னதான் ரெக்கார்ட் ஆகிட்டு மச்சான். நேற்று என் ஃபேஸ்புக்கில் கூட ஒரே கோல் லிங்காக காமிச்சிருக்கா. நேற்று நாம தனியாக வாட்ஸ்அப்பில் பேசுனது ஃபேஸ்புக் எனக்கு எப்படி தெரியும்? மேடம் உங்களே தான் மேடம் வந்துட்டு இருக்கேன். எக்ஸாக்டாக எங்கே மேடம் வரணும்? உங்களுக்கு வாட்ஸ்அப்ல லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன். ஓகே மேடம் ஓகே மேடம். நான் எங்க போறேன் வரேங்கிறதெல்லாம் நம்ம ஸ்மார்ட் போன்ல இருக்கிற ஜிபிஎஸ் வச்சு ஈஸியா ட்ராக் பண்ணலாம். உங்க போன் நம்பர் எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு தெரியுமா? சுமாரா ஒரு 300 பேர்கிட்ட இருக்கும். உங்க போன் நம்பர் உங்களுக்கே தெரியாம 30 லட்சம் பேர்கிட்ட இருக்கு. ஆண்ட்ராய்டு பேங்கர் வைரஸின் தாக்குதலுக்கு எளிதில் இலக்காக்கக்கூடும் என 232 வங்கி செயலிகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. அண்ணா வந்துட்டான்டா நம்ம வடக்கன். ஏடிஎம் கார்டு மேலே இருக்கு 17 டிஜிட் பின் நம்பர் சொல்லுங்க. ஆதார் கார்டு டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சது இல்ல. India has over 300 million internet users and the figure is expected to grow. And the demand for ethical hackers in India is only set to soar. போப்பா போ. யார் அங்க கை போடுறாங்க இங்க போறாங்க. அங்க வர்றவங்க நிறுத்தியா? வெளியேற்று. Hello. நீ தட்டும். Do you have margarita cocktail? அவன் வண்டி தட்டாது.
பார்த்து பயந்து ஓடிட்டு தான் இருக்கேன். தொலைச்ச இடத்துல தான் தேடணும் கதிர். வீட்டுக்கு போ, அப்பா கிட்ட பேசு. இனிமே யாரையும் பார்த்து ஓடாதீங்கப்பா. நான் இருக்கேன்னு சொல்லு. தங்கச்சி கூடவும் டைம் ஸ்பெண்ட் பண்ண. இது ரிக்வெஸ்ட் இல்லை, ஆர்டர். 30 days வீட்டுக்கு போகிறேன், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்போ தானே சர்டிஃபிகேட் தருவேன். ஊருக்கு தானே, போயிடலாம். நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும். டெய்லி உன் ஃபேமிலியோட ஒரு செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறேன். அதை நான் பார்த்து லைக் பண்ணுவேன். அதுக்கப்புறமா தான் உன் ஃபார்மில் நான் சைன் பண்ணுவேன். ஓகேவா? சரி, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஃபோட்டோ போடுறேன். ஆனால் நீங்கள் மட்டும் லைக் போடாமல் உங்கள் அக்காவும் லைக் போட சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலியாக இருக்க முடியும். ஐயோ கதிர், இங்கே நான் தானே சைக்காலஜிஸ்ட். ஒருத்தர் போய் சொன்னால் என்னால் தானே கண்டுபிடிக்க முடியும். ஸோ எனக்கு அக்காவே இல்லை. என்னது, சரோஜா தேவி இல்லையா? ஏங்க, நான் ஆசாசியார் சரோஜான்னு நெஞ்சில் பச்சை குத்திருக்கேங்க. எங்க காணும்? அது என் கலருக்கு கொஞ்சம் லேட்டாக தான் தெரியும். சரி, அக்கா இல்லாட்டி என்ன, தங்கச்சி இருக்கும்ல. கதிர் அக்கா தங்கச்சி மட்டும் இல்லை, எனக்கு சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்லை. அந்த சொந்தம்லாம் இல்லாதவங்களுக்கு தான் அதோட அருமை புரியும். நீங்கள் கோவத்தில் சொல்கிறீங்கல்ல எனக்கு ஃபேமிலியே இல்லைன்னு. திடீர்னு ஒரு நாள் அவங்கெல்லாம் இல்லாமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இருக்கும்போது அவங்கள மதிக்காம போன பிறகு அழுது எந்த பிரயோஜனமும் இல்லை. ஊருக்கு கிளம்பு. ரோடு செமையா இருக்குல்ல? நிப்பாட்டுங்க, என்னது இதெல்லாம்? இவங்கெல்லாம் ஊர் பெரிய மனுஷங்க. நீ பட்டாளத்திலிருந்து வரேன்னு ஒண்ணு வாசிக்க ஆரம்பிச்சிருக்கியா? சும்மாரியா? நீ எப்படியா இருக்க? நான் நல்லா இருக்கிறியா? என்னது கேட்க எடுப்பாவுல சும்மா இருக்கு. என்னவா? அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி உங்க பையன் பட்டாளத்திலிருந்து வரும்போது இது பட்டாளத்து பெட்ரோல். இவனுங்கெல்லாம் பெரிய மனுஷன். அம்மா இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய மனுஷங்க. அவருக்கு 23, அவருக்கு 22, எல்லாமே 70+. இருங்கய்யா. ஏதோ கோட்டை மாதிரி இருக்கு. கோட்டை என்ன சின்ன பிள்ளை மாதிரி பல்ல பிடிச்சி நசிக்கிட்டு இருக்கேன். இல்ல அவங்க அது போங்க கையில பொடி வேணும். எல்லாம் பெரிய மனுஷன். போ ஆளை பாரு. எப்படி வா? இது நான் சொன்ன அவன் கொண்டுற மாட்டான். வேணாம், இந்த பக்கம் வா. எப்படி நான் சொன்னேன் என்ன? சரி, என்ன பார்த்துல அங்க பார்த்து சரி. பழைய காலத்து கோட்டை ஜம்முன்னு இருக்கு. ஜூம் பண்ணியா? உங்க அம்மா கிட்ட இருந்து தாலி அதுல அந்த கேட்கலையா? இது விக்கியும் தோணல, அப்படியே வச்சுக்கிறே முடியல. அதான் ஒரு செயினா செஞ்சுட்டேயா. இதுல 30,000 ரூபாய் இருக்கு. சரியா? இந்த பேரு ஆளுக்கு முன்னாடி ஏறி போறாங்க. உனக்கு இது தேவையா? உனக்கு எதுக்கு? ஆயிரக்கண்ணுடையான் என் பார்வைப்படாம ஒரு டேட்டா கூட வெளியே போக கூடாது. விளையாடுறியா? அதுக்கு எவ்வளவு பெரிய சர்வர் ஃபார்ம் வேணும் தெரியும். நான் யார், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிற ஒரு விஷயத்தை வந்து சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக இமேக் தமிழ்ங்கிற யூடியூப் சேனலை வந்து நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸுங்கிற நம்மளோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். வித் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ்ஆர் டிஜிட்டல் நேச்சுரல் ஸ்டோன்ஸ்னு கிருஷ்ணகிரியை பேஸ் பண்ணியிருக்கிற கிரானைட் ஃபேக்ட்ரிக்கு நம்ம சேல்ஸ் பண்ணா இருக்கோம். அண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக ப்ரொஃபஷனல் கிரானைட் லேயிங் ஒர்க்ஸும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ்ஆர் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ்னு சொல்லி நம்ம ஐடி கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ்ஆர் லிஃப்ட் கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக.
அப்புறமா இன்ஃபோ ஜியோ டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸ் சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக போர்வெல் சர்வே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எஸ்ஆர் சோலார் சிஸ்டம்ஸ்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் எல்லா பர்பஸ்க்கும் நம்ம சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எஸ்ஆர் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்னு சொல்லி நம்ம சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் தமிழ்நாடு சோஷியல் அக்ரிகல்ச்சர் ட்ரஸ்ட் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். எப்பவும் போல் என்னோட ஃபோன் நம்பர் எப்பவும் ஓப்பனாக தான் இருக்கும். யாராக இருந்தாலும் கால் பண்ணுங்கள்.